இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20, 3 ODI கொண்ட தொடரில் இந்திய அணியானது விளையாட இருக்கிறது. எனவே இதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அதில் பல்வேறு விமர்சனங்கள் வந்துள்ள நிலையில், அதற்கு தற்பொழுது பதில் கிடைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்துள்ளார் அஜித் அகர்கர் மற்றும் கௌதம் கம்பீர் அவர்கள். முதல் கேள்வியை பார்த்தோம் என்றால், ருத்ராஜ் கெய்க்வாட் தேர்வு செய்யப்படாததற்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அஜித் அகர்கர், ஸ்ரீலங்காவுக்கு எதிரான T20 அணியில் இடம்பெறாத வீரர்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எங்களால் 15 வீரர்களை மட்டுமே தேர்வு செய்ய முடியும். உதாரணத்துக்கு T20 உலகக்கோப்பைக்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளில் ரிங்கு சிங் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனாலும் அவர் இந்திய அணியில் இடம்பெறவில்லை என்று பதிலளித்தார். அதேபோல் ஜடேஜா தேர்வு செய்யப்படாததற்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு, ஜடேஜா ஒரு சிறந்த வீரர். ஒருநாள் போட்டியிலிருந்து அவர் நீக்கப்படவில்லை. தொடர்ந்து 10 டெஸ்ட் போட்டிகள் வரும் பட்சத்தில் அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. அக்ஷர், ஜடேஜா என இருவரில் ஒருவர் மட்டுமே 11ல் தேர்வு செய்ய முடியும் என்பதால் இத்தொடரில் ஜடேஜாவுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பதிலளித்துள்ளார். அதேபோல் சூரியகுமார் யாதவை T20 கேப்டனாக நியமிக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அஜித் அகர்கர், கேப்டன் பொறுப்புக்கு சூரியகுமார் யாதவ் முற்றிலும் தகுதியானவர். அவருக்கு சிறந்த கிரிக்கெட் மூளை இருக்கிறது. உலகின் சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் அவரும் ஒருவர். எனவே அவரை நியமித்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார். பாண்டியாவின் ஃபிட்னஸ் காரணமாக தான் அவருக்கு கேப்டன் பதவி தராததற்கு ஒரு காரணம் என்று அவர் கூறியிருக்கிறார்.